ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் மனைவி 34 வயசு ஆகுது. கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கணவர் 35 வயசு ஆகுது. ஃபேமிலி ஹாப்பினஸ் ப்ராப்ளம் அண்ட் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப ரிஷபராசி அப்படின்னு வரும்போதும் கன்னிராசி அப்படின்னு வரும்போதும் உங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில வந்து காமனா வந்து ராகு திசையை நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ மேஜர் தசாவின் அடிப்படையில் அப்ப இந்த 35 34 இந்த ப்ளோல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ராகதசை முடிஞ்சிருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு ராகதசை ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை மைனரா இருக்கும். இந்த ஹாப்பினஸ் சந்தோஷமான வாழ்க்கை தரத்தை வந்து தடை பண்ணுவதற்குரிய விஷயத்தை இந்த ராகு பகவான் துல்லியமா பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷ இன்மை அப்படின்றது வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நீங்க வந்து நீங்க யாராவது ஒரு ஆள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நீங்க வந்து காமனா சொல்லியிருக்கிறீங்க. இப்போ யார் உங்க ஜாதகங்கள்லாம் நம்ம பார்க்கல. அப்ப இன்னைக்குள்ள டேட்டுக்கு வந்து உங்க ஜாதகங்கள்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ராகுதசை ஓடுதுன்ற பட்சத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒத்துழைத்து போனீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சந்தோஷகரமா வருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ரெண்டாவது ஒர்க்கிங் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. ஒர்க்கிங் அப்படின்னு வரும்போது இந்த மாசம் வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருக்கிறோம். அப்ப மாசம் வந்து கிரகநிலைகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும். எக்ஸாம்பிள் வந்து புதன் ஒரு மாசம் டிரான்ஸ்ஃபர், அப்புறம் வந்து சுக்கிரன் ஒரு மாசம் டிரான்ஸ்ஃபர், அதுபோக வந்து உங்களுக்கு செவ்வாய் ஒரு 45 நாள், சூரியன் ஒரு மாசம் அப்படின்னு கிரகங்கள் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் மாசத்துல இருக்கும். ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ரிஷப ராசிக்கு வந்து 2ல வந்து சுக்கிரன், அது போக ராசிக்கு 3ல வந்து புதன் சூரியன் சேர்க்கை, அது போக ராசிக்கு வந்து 5ல வந்து செவ்வாய். இந்த நிலைமை தான் இப்படி போயிட்டு இருக்குது. அப்ப ரிஷப ராசிக்கு தொழில் தானம் நல்லா இருக்கான்னு கேட்டா ரிஷப ராசியோட தொழில் தானத்தை வந்து குரு வந்து 9ஆம் பார்வையை பாக்குற ஒரு காரணத்தினால ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் இருக்கும். 25 விழுக்காட்டுக்குள்ள தான் நீங்க தொழில் நிமித்தமா மேலே ஏறி வர முடியும். ஸோ அது தவிர்த்து வந்து ராசிக்கு 10ல இருந்து கர்ம சனி, ஸோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் இருக்கும். அதனால நீங்க அடுத்த வருஷம் 3ஆவது மாசம் வரைக்கும் பேலன்ஸ் தான் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களோட கணவர் அப்படின்னு வரும்போது கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் ராசிக்கு 10ல வந்து அவருக்கு வந்து குரு சுக்கிரன் சேர்க்கை. அப்ப தொழில்தானம் உங்க கணவருக்கு இந்த மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து லாபாதிபதி ஸ்தானத்துல சுக்கிரன் அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்து தொழில் ஸ்தானத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சூரியன் வேற டிரான்ஸ்ஃபர் இப்ப ராசிக்கு 12ல வர போறாரு. இப்ப ஸ்டில் ராசிக்கு 11ல உங்களோட அதிபதி புதனும் அதுபோக சூரியனும் நிக்கிறதுனால நீங்க வேலைக்கு செஞ்சா வேலைக்கு ஏற்றாறு போல பண வரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸோ மற்றபடி வந்து பினான்சியலா நீங்க ஸ்டெபிளா இருந்தீங்கன்னா ஒரு அன்பனியமா இருப்பீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்க வந்து இந்த மாசத்தை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாசத்தை நீங்க பேலன்ஸ் பண்ணணும் ரிஷப ராசிக்காரங்க மட்டும்தான். அதே வந்து இவங்க கன்னிராசிக்கு வந்து ஓகே ரகமா தான் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சரிங்களா?